நாட்கள் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி உலக செய்திகளுக்கு நம்மளுடைய செவிகளை சாய்க்கவே கூடாது. பாருங்க, தேவன் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம விசுவாசத்துல எப்படி வளர்ந்தவர்களா இருக்கிறோம், அதையே நாம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டியதா இருக்கிறோம். எப்பொழுதும் நம்மளோட மனது எப்படி இருக்கணும்னா திடமா இருக்கணும். பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். எது வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம செவி சாய்க்கவே கூடாது, அதுக்கு நம்ம இசைந்து போக கூடாது. அப்படியான கேட்டுட்டு அந்த துளியோ இன்ஃபர்மேஷன்ல இது எனக்கு உண்டாயிடுமோன்ற எடுத்துக்கவே கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து போய்கொண்டே இருந்தாலும் கூட அனுபவித்து எல்லாவற்றையும் தாண்டி வெற்றியோட மீண்டு வந்ததுனால இன்றைக்கு என்னால தைரியமா உங்ககிட்ட சொல்ல முடியுது, கண்டிப்பா வெற்றி உங்களுடையதுதான். தாண்டி வருவீங்க, மீண்டு வருவீங்க, எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்வீங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில